மார்ச் 24 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. கர்த்தருடைய புயத்தில். இன்றைய வேதாகம பகுதி சங்கீதம் 91 வசனங்கள் 1, 2 மற்றும் 14 முதல் 16 வரை. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். வசனம் 14. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். குறிப்பு வசனம்: ஆபத்தில் நானே அவனோடிருந்து. சங்கீதம் 91:15. பல் சிகிச்சைக்கான நாற்காலியில் அமர்ந்திருந்த போது பல் மருத்துவர் உபயோகிக்கும் பல் துளையிடும் கருவியின் சத்தம் 5 வயது சாராவை பயமுறுத்தியது. அவள் அந்த நாற்காலியிலிருந்து கீழே குதித்து அந்த அறையிலிருந்து வெளியே ஓடி மீண்டும் உள்ளே வருவதற்கு மறுத்துவிட்டாள். சூழ்நிலையை புரிந்து கொண்டு தலையசைத்தவாறே பல் மருத்துவர் அவளுடைய தந்தையை பார்த்து, நீங்கள் நாற்காலியில் ஏறி அமருங்கள் என்று கூறினார். ஜேசனும் சிகிச்சை எவ்வளவு லகுவானது என்பதை காண்பிப்பதற்காக மருத்துவர் தன்னை ஏறி அமரும்படிக்கு சொல்லுகிறார் என்று எண்ணி நாற்காலியில் ஏறி அமர்ந்தார். ஆனால் மருத்துவர் அவளிடம் திரும்பி, இப்போது மேலே ஏறி அப்பாவின் மடியில் உட்கார்ந்து கொள் என்றார். அவளது தந்தை இப்போது அவளை தன் நம்பிக்கையளிக்கும் கரங்களில் ஏந்தி இருப்பதால் சாரா பயம் முற்றிலும் நீங்கி நிதானமாகி விட்டாள். இப்போது பல் மருத்துவரால் தொடர்ந்து சிகிச்சை அளிக்க முடிந்தது. அன்று ஜேசன் தன் பரலோக தகப்பனின் பிரசன்னத்தினால் உண்டாகும் ஆறுதலை பற்றிய ஒரு சிறந்த பாடத்தை கற்றுக்கொண்டார். சில வேளைகளில் நாம் கடந்து செல்ல வேண்டிய தவிர்க்கவே முடியாத துயரமான பாதையினூடாய் தேவன் நம்மை நடத்தி செல்லக்கூடும். ஆனால் பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருக்கிறேன் என்று நமது பயத்தை போக்கி நமக்கு ஆறுதல் அளிக்கிறார். சங்கீதம் 91 தேவனுடைய ஆறுதலான பிரசன்னத்தையும் வல்லமையையும் பற்றி கூறுகிறது. அவை நம்முடைய சோதனைகளை எதிர்கொள்ள நமக்கு பலனை அளிக்கிறது. அவருடைய வல்லமையான கரத்தில் பாதுகாப்பாய் இருப்பது நமக்கு ஆறுதல் அளிக்கிறது. அதே போன்று அவரை நேசிப்பவர்களுக்கு, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று வாக்களிக்கிறது. வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத பல சவால்கள் மற்றும் சோதனைகள் உள்ளன. மேலும் நாம் தவிர்க்க முடியாமல் வலியையும் துன்பத்தையும் கடந்து செல்ல வேண்டியிருக்கும். ஆனால் தேவனுடைய வல்லமையின் கரங்கள் நம்மை சுற்றி இருப்பதால் நெருக்கடிகளையும் கடினமான சூழ்நிலைகளையும் நம்மால் தாங்கிக் கொள்ள முடிகிறது. மேலும் நாம் அவரில் வளரும் போது நம் விசுவாசத்தை பலப்படுத்துவார். நீங்கள் இப்போது என்ன சோதனைகளை சந்திக்கிறீர்கள்? தேவன் எப்போதும் உங்களுடன் இருக்கிறார் என்பதை எப்படி நினைவில் கொள்வீர்கள்? கிருபையின் ஆண்டவரே, என் கடினமான சூழ்நிலைகளின் மத்தியில் உமது உறுதியளிக்கும் பிரசன்னத்திற்காய் நன்றி. நீர் எப்பொழுதும் என்னுடன் இருக்கிறீர் என்பதை அறிந்து அவைகளை லகுவாக கடந்து செல்ல எனக்கு உதவும். ஆமென்.